பாபா ஓர் கருணாலயம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பின் சாய் உறவுகளே, முதலில் ஏமாறுபவனும் கடைசியில் வெற்றி பெறுபவனும் கையில் வைத்திருக்கும் ஆயுதம் அன்பும் நம்பிக்கையும் மட்டுமே. எனவே முதலில் நாம் ஏமாந்தாலும் அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் நாம் இறுதியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடனே சாயப்பாவின் அன்பான மொழிகளை கேட்கலாமா? என் அன்பின் பிரியமே, உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய், இன்று கைவிடப்பட்டு விட்டாய். முழுமையான நம்பிக்கையை வைத்தாய், துரோகிக்கப்பட்டு விட்டாய். நட்பு, உறவு, பாசம் என அத்தனை உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டு நிற்கிறாய். எது உண்மை, எது பொய், எது போலி, எது நிஜம் என தெரியாமல் கலங்கித்தான் போய்விட்டாய். என் கண்மணியே, ஏன் உன்னை சுற்றி அத்தனையும் போலியாக இருக்கிறது என்று வியந்து கேட்கிறாயா? அடுத்தவர்களால் ஒரு பொழுதும் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயும் வெகுளியாக இருந்து விட்டாய். உன் அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவைகள் எல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்டிருந்த பெரிய முட்களைப் போல் குத்தி கொண்டிருந்தவை. காலங்கள் மாறிவிட்டன கண்மணியே. இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள். உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே பொய்யான உறவுகளை எல்லாம் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன். நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சில உறவுகளின் உண்மை முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இத்தனை நாள் இத்தனை முயற்சி செய்து உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை உனக்கு அடையாளம் காண்பித்தேன். உன்னை கேலியாக பேசியவர்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். உன் சுயமரியாதையை இழந்து அடுத்தவர்களிடம் பணிந்து போக தேவையில்லை. என்றும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளப் போவதில்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்கப் போவதில்லை. நீயாக இரு. வாழ்க்கையில் நிம்மதி என்றும் நிலைத்திருக்க வேண்டுமெனில் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை. தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு. நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீயாகவே முன்னேறி வா. வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும். உன்னை முந்தி சென்றவர்களை கண்டு கலங்காதே. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். உன்னை கடந்து சென்ற உறவுகளை பற்றி கவலை கொள்ளாதே. உன் கடமையை செய். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறு. அப்பொழுது உன்னை கடந்து சென்றவர்களின் கவனம் உன் மீது திரும்பும். போலியான உறவுகளின் பிடியில் சிக்கிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீயே தொலைக்காதே. இப்பொழுது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டிருப்பாய். உன்னுடன் தான் இனி நான் இருக்கப் போகிறேன். உன் அன்பிற்கும் பாசத்திற்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பாதுகாத்து கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி ஒரு தோழனாய் பாதுகாப்பேன். என் துணையோடு இனி நீ ஒவ்வொரு நாளையும் கடக்கப் போகிறாய். இனி தோல்விகளும் வெற்றிகளாக மாறும். இனி நீ சந்தோஷமான வாழ்க்கையை தெளிவான மனதோடு வாழப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.